கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்துல நாம தனிமையா இருக்க சூழ்நிலையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த தனிமை இந்த தனிமை என்பது ரொம்ப பயங்கரமானது. அந்த தனிமையா இருக்கவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அநேக காரியங்கள்ல நம்ம தனியா இருக்கிறோம் சூழ்நிலைகள்ல. சிறு குழந்தைகள் பாருங்க, படிப்புக்காக கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க படிப்புக்காக ஹாஸ்டல்ல இருக்கும்போது, அந்த சில நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன செய்யுது? தனிமை சூழ்நிலையை உணர்கிறது. அதற்கப்புறம் ஆஹ் இந்த இளைஞர்கள் ஒரு படிப்பு முடிஞ்சு அவங்க ஒரு வேலைக்கு வருகின்ற சூழ்நிலையில அவங்க வேலை நிமித்தம் தன் சொந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கோ அல்லது அடுத்த நாடுகளுக்கோ சென்று அவர்கள் வேலை நிமித்தம் தனிமையாய் காணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பெரியவர்கள் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, அந்த பணம் சம்பாதிப்பதற்காக அந்த காலங்கள்ல கணவன்மார்கள் இந்த வெளிநாடுகளில் போய் தனியா இருந்து சம்பாத்தியம் பண்ணதுக்காக போயிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அந்த சூழ்நிலை மாறிட்டு அநேக பேர் மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டே போயிருந்தாங்க வேலைக்கு. ஆனா இன்னும் அநேக பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்தாங்க? வெளிநாடுகள்ல தனிமையா தான் இருக்காங்க. அப்ப அந்த தனிமையான சூழ்நிலையில கர்த்தர் தாம் அவர்களை என்ன செய்கிறார்? காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சில நேரங்கள்ல சந்தோஷமா இருப்பாங்க, சில நேரங்கள்ல ஏதோ உடல் சுகனமோ, ஏதோ மன போராட்டமோ, சில நேரங்கள்ல மனக்கசப்பு ஏதாவது ஏற்படும் போது அந்த நேரத்துல குடும்பத்தை நினைப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த தனிமை சூழ்நிலையை மாற்றுவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறார்? அந்த தனிமை சூழ்நிலைகளை அவர்களுக்கு மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் முதிர் வயது வந்ததுக்கப்புறம் ஒருவேளை கணவன் மனைவி 2 பேருமே என்ன செய்வாங்க? பிள்ளைகளை திருமணம் முடித்து அவர்கள்லாம் அந்தந்த குடும்பத்துக்கு போயிட்டு இவங்க தனிமையா இருப்பாங்க. சில நேரங்கள்ல கணவன் இறந்து போயிருப்பாங்க, மனைவி தனியா இருப்பாங்க. சில நேரங்கள்ல மனைவி இறந்து போயிருப்பாங்க, கணவன் தனிமையா இருப்பாங்க. பிள்ளைகள் கூப்பிட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? சொந்த ஊர், அந்த சொந்த வீடு விட்டு என்னால வர முடியாது, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள், கூட்டங்கள், ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும்போது பிள்ளைகள் வருவார்கள். சந்தோஷமாய் கூடி பழையபடி அவங்க சொந்த வேலைகளுக்காக போயிடுவாங்க. அப்படி இருக்க நேரங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க? அந்த மற்ற நேரங்கள்ல அவங்க சோர்வோடு தனிமையோடு காணப்படும் போது கர்த்தருடைய வேதத்தை கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அந்த வேதத்தை படித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுதல் அடைந்து கொள்வார்கள். ஒருவேளை யாருமே இல்லாதபடி என்னை போல அப்படி தனிமையா இருக்கிறவங்க அநேகர் உண்டு. அவர்களுக்கும் அந்த உலகத்துல தனிமையான சூழ்நிலை, இந்த சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது சொல்லுவாங்க. எதிரிக்கு கூட இந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனா அப்படி இருக்க சூழ்நிலையிலும் மனம் ரம்யமா இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். சில பேர் கூட சொல்லுவாங்க, தனியா இருக்கீங்களா? இரவு நேரத்துல தனியா படுக்கும்போது வயசாயிட்டு ப்ரெஷர் இருக்கு, இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த சுகர் அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது திடீர்னு நைட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? அப்படின்னு கேட்கும்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நம்ம நடக்கிறதுனால கர்த்தருடைய துணை நமக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கைனால நம்ம என்ன சொல்றோம்? அவங்ககிட்ட கூட என் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்னை அந்த நேரத்தில் அவர் தான் அவருக்கு தெரியும்ல, எந்த சூழ்நிலையில நம்ம பிள்ளைகளை எப்படி காக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லிடுறோம். அதே போல பிள்ளைகள் வெளியிடங்கள்ல இருப்பாங்க. அந்த தாயோ அல்லது தகப்பனோ ஊர்ல தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு சமையல் செய்து கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு ஆளை வைத்திருப்பார்கள். அப்ப அந்த ஆட்கள் வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். அவங்க கொஞ்சம் வெளியே போன பிறகு இந்த வயதான காலத்துல அவங்க தனிமையாய் காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் கலங்கி தவிக்கும் போது இந்த கர்த்தருடைய வேதம் தான் அவர்களை காக்கிறது. ம். அந்த தைரியப்படுத்துகிறது. அவர்களை ஆறுதல் படுத்துகிறது. அம் அநேகருக்கு அவங்க ஒரு முன்மாதிரியாய், மனமகிழ்ச்சியாய் காணப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவரை அறியாத மக்கள் நினைப்பாங்க, இவங்க எப்படி இவ்வளவு தனியா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க என்று. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவர்களை என்ன செய்யும்? காத்துக்கொண்டு அவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த ஏசபேல் ஆகாப்ட்ட சொல்லுவா, நான் அந்த எலியா தீர்க்கதரிசி நம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதுனால நாளைய தினத்துக்குள்ள அவனை நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கான்.
அந்த வார்த்தையை அந்த இயேசபேலினுடைய ஊழியக்காரங்கள் எலியாவுக்கு சொன்னோடனே எலியா பயந்து வனாந்திரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் என்ன செய்வாரு, ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு என்ன செய்வாரு, நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றார். உடனே விழித்து பார்க்கும்போது தலையில சுட்டப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் இருக்கு. அவர் புசித்து குடித்து திரும்பவும் என்ன செய்தாரு, படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டாம் திரும்பவும் அந்த தேவதூதன் எழுப்புறாரு. அதே போல போஜனம் பண்ணு என்று சொல்லும்போது அந்த தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு. அப்ப அதையும் திரும்ப என்ன குடிச்சிட்டு திருப்பி என்ன செய்தாரு, அப்ப அந்த தூதர் சொல்கிறாரு, எழுந்து புசித்து குடித்து இந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் அப்புறம் அவர் வெகு தூரம், நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம் என்று அந்த தூதன் சொல்கிறார். உடனே அந்த அந்த எளிய தீர்க்கதரிசி அந்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த தண்ணீரை குடித்து என்ன செய்தாரு, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் இந்த ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வத்துக்கு என்ன செய்தார், போகிறார். அங்க போய் தங்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், அவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. அவர் இங்கே உனக்கு என்ன வேலை என்று எலியாவை நோக்கி கேட்கிறார். அப்ப எலியா தீர்க்கதரிசி சொல்றார், நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனால் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்தாங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டுட்டு உங்களுடைய பீடங்கள்லாம் தகர்த்து போட்டாங்க, நான் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கேன், என்னையையும் என்ன செய்தாங்க கொல்லதுக்கு வகை தேடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு, நீ வெளியே இந்த கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு என்று சொல்கிறார். உடனே அந்த எலியா தீர்க்கதரிசி நிற்கிறார். அப்போது கண்மலை உடைக்கத்தக்க பெரிய பலத்த காற்று வருது. அப்ப எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறாரா என்று, இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி வருகிறது, அதுலயும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அந்த அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தம், அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபின் வாசல்ல நின்றான். அப்பொழுது ஏதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது எலியாத்திற்கு என்ன சொல்கிறார், பழையபடியும் அதே வார்த்தையை சொல்கிறார், உம்முடைய புத்திரர் இஸ்ரேல் புத்திரர் உம்முடைய பீடங்களை அடித்துடைத்து உம்முடைய தீர்க்கதரிசியில கொண்டுட்டாங்க, நான் மட்டும் என்னுடைய பிராணனையும் கொள்ளதுக்கு வகை தேடி கொண்டிருக்காங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பதிலாக அவருடைய ஸ்தானத்துல எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறார், அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைத்திருக்கிறேன், இன்னும் பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல்ல அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் அந்த எலிசா தீர்க்கதரிசி தேவன் உண்டு பண்ணுகிறார். பாத்தீங்களா, அந்த எலியா தீர்க்கதரிசி கலங்கி, யாருக்குமே தெரியாது, அவர் ஜீவனை தப்புவதற்காக அவரு அந்த பிரயாணம் மட்டும் பாடி 40 நாள் இரவும் பகல் நடந்து அந்த பர்வதத்துக்கு ஏறுறாரு. ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தர் அவருடைய தனிமையை பார்க்கிறார். பார்த்து அந்த ஆகாரம் கிடைக்காத அந்த வனாந்திரத்துல அந்த தூதன் மூலமாக அவர்களுடைய பசிக்கு போஜனமும் தாகத்துக்கு தண்ணியும் கொடுத்து அவருக்கு உதவியாக இன்னொரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், எழுப்புகிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதே போல பாருங்க, யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் குழியில தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தகப்பன்ட்டு அவனை ஒரு மிருகம், துஷ்ட மிருகம் அடித்து கொண்டுட்டுன்னு சொல்லி ஏமாத்தி அவனுடைய ஆடையை கலற்றி அதில் ரத்தத்தை துவைத்து கொண்டு போறாங்க. அதை அவனை ஒரு எகிப்து தேசத்துல அந்த போற வழியில உள்ளவர்களுக்கு விற்று போடுகிறார்கள். அப்போ அந்த யோசேப்பு அதுக்கப்புறம் பாருங்க, அந்த தாய் ஏற்கனவே தாய் இல்லை, தகப்பனையும் விட்டுட்டு தன் சொந்த ஊரை விட்டு அடிமையாய் எகிப்து தேசத்துல விற்கப்படுகிறார். அந்த இடத்துல அவர் எவ்வளவு இன்னல்கள் அனுபவித்திருப்பார். அந்த சூழ்நிலாம் கர்த்தர் என்ன செய்கிறார், அவரை காத்து மேன்மையான ஒரு ராஜ பதவிக்கு ஒப்பந்த பதவியை கொடுத்து அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தகப்பனுடைய அந்த சகோதரருடைய குடும்பங்களையும் காக்குறதற்கு அவர் பதவியை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் பாத்தீங்களா, அந்த யோசேப்பினுடைய அந்த அந்த உடனே அவருடைய அந்த பதவி கிடைக்கல, அந்த கஷ்டங்கள் எவ்வளவு பட்டிருப்பாரு, அந்த கஷ்டங்கள்லாம் கர்த்தர் அவரோடு இருந்தார். அதே போல பாருங்க, அந்த ஆகார் அந்த வனாந்திரத்துல குழந்தையை வைத்துக்கொண்டு தண்ணி இல்லை, வீட்டுல இருந்து கொண்டு வந்த தண்ணீரும் அந்த அப்பமும் காலியாயிடுச்சு. அப்புறம் பிள்ளை அழுது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த வனாந்திரத்துல ஒருத்தருமே இல்லை, தண்ணி கிடையாது, காய்ந்து போன வறண்ட இடம். அந்த இடத்துல நீரூற்றை என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார்.
பாத்தீங்களா? அவளுடைய தனிமை நிலை. அந்த மகனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு என்று தவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிலையான வீட்டை கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநேக பிள்ளைகளை கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். மலடியை பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிற தேவன் அவர். அவர் எந்த நெருக்கமான சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளை பாருங்க, கர்த்தர் வந்து என்ன செய்யறார்? எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், கைவிடப்பட்ட சூழ்நிலையும் ஒருவேளை மனிதனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு? அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த தாவீது ராஜா நெருக்கப்பட்டு காணப்படுகிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தி உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ அந்த சத்துருக்களின் பிடியில காணப்படுகிற அவனை சத்துருக்களின் கைக்கு என்ன செய்ய மாட்டார்? தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துல அவர் என்ன சொல்கிறார்? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். படுக்கை மரண படுக்கையா இருக்கும், எலும்பு கூட முடியாது. ஒருவேளை வீட்டுல குடும்பத்தாரெல்லாம் அவங்களால ஏந்து மட்டும் பார்ப்பாங்க, எலும்பி நடக்க முடியாது. படுக்கையில தான் எல்லாம் காணப்படும். மருத்துவர்கள்லாம் சொல்லிடுவாங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க, இனிமே அவங்க உங்க இஷ்டப்படி நீங்க அவங்கள எப்படி கவனிக்கணுமோ கவனிங்க, அப்படிலாம் கை விரிச்சிருவாங்க. அந்த நேரத்திலே அந்த மரண படுக்கையை மாற்றுகிற தேவன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன். அந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இதே போல இந்த நேரத்துல யாராவது உங்க வீட்டுல படுக்கையில காணப்படுதாங்களா? கவலைப்படாதுங்க. இந்த 41ஆம் அதிகாரத்தை, சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை படிங்க. தேவன் நிச்சயமாய் அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன். அவர் நிச்சயமாய் அந்த வியாதியை மாற்றி சுகமாய் அவர் அந்த படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொன்னார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். என் பகையினர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து என்மேல் பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் தம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே நீர் இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்டேனே எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்கிறார். பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தை பாருங்க. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாறு இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்கிறார். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்னைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் சொத்தரிக்கப்பட்டவர். ஆமேன் ஆமேன். பாத்தீங்களா? அந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு அந்த படுக்கைய தேவன் எவ்வளவாய் மாற்றி போடுகிறார் பாத்தீங்களா? அந்த பிராண சிநேகிதன் கூட அவன் எப்பொழுது சாமான் என்று, அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று பார்க்கிற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் மாற்றி அவனை சுகமாய் தங்கி இருக்கிற பண்ணுகிற தேவனாய் மாற்றுகிறார். இதே போலதான் தேவன் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் அவர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஏசப்பா பாருங்க, அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பு அந்த ராபோஜனெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு என்று சொல்லி அந்த யூதாஸ்காரி அங்கிருந்து எழும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் இயேசுப்பா என்ன செய்தாங்க? அந்த கெத்செமனே அந்த ஒலிவ மலைகளா, அந்த ஒலிவ மலைக்கு என்ன செய்தார்? புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அந்த இயேசுப்பா வந்து கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு போகிறார். அங்க போகும்போது அவர் என்ன செய்கிறார்? பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் அந்த 36ஆம் வசனத்தை பாருங்க.
இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி காணப்பட்டது. நாளைக்கு அவர் சிலுவையில் அறையப்படணும்னா இந்த தினத்துல அவருக்கு மரண திகில் வந்துட்டு, அந்த ஆத்மா பாரம். இப்போ நமக்கு நாளைக்கு மரணம் ஏற்படுது என்று தெரியாது. ஏன்னா மனிதர்களுக்கு யாருக்குமே தேவன் எந்த நாள் மரணம் என்று அவர் தெரிவிக்க மாட்டார். ஒருவேளை அப்படி தெரிவிச்சா நம்ம உயிரோட இருப்போமா? டாக்டர் சும்மா உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டுன்னு சொன்னாலே நம்மளுக்கு அப்படி கை கால்லாம் நடுங்கி அதுல இருந்தே நம்ம அப்படி விழுந்துருவோம். ஆனா தன்னுடைய மரண நேரத்தை அறிந்த தேவன் அவருக்கும் அந்த நேரத்துல என்னாச்சு? மரண திகில் வந்துட்டு பாடு அப்படிப்பட்டார். அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன செய்கிறார்? என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஜெப உதவி அதிகம் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த 3 பேரையும், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போய் அவர் என்ன செய்கிறார்? நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, என்னோட கூட விழித்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்று ஜெபம் பண்ணினார். ஏன்னா ஏசப்பா அந்த உலகத்துல அவர் பிறந்ததே தன் ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான். அவர் இந்த உலகத்துல நம்முடைய அக்கிரமத்துக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்திலே அவர் அடிக்கப்படும் பொழுதுதான் அந்த உலகத்துக்கு ஜெனிப்பித்தார். பிதாவாகிய பிதா வந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப அந்த வேலை நெருங்கும் போது தேவனுக்கு அவ்வளவு ஒரு ஆத்ம வியாகுலம் வந்துச்சு. அப்போ அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரவருக்கு பாடு வந்தாதான் அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம தான் ஏதாவது ஒரு சோர்வு மன பாரத்துல இருந்தோம்னா அந்த மன பாரத்தை ஒருவேளை நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்மை படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா நம்ம பக்கத்துல ஒருவேளை நம்ம கணவனோ இல்லாட்டா பிள்ளைகளோ பெற்றோர்களுக்கோ அந்த ஆத்ம பாரம், அந்த உள்ளுக்கு இருக்க பாரம் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை முகத்தை வச்சு சொல்லுவாங்க ஏதாவது மன கஷ்டம் இருக்கான்னு, ஆனா உள்ளத்துல இருக்க வியாகத்தை அவங்க அறிய மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கூட தூங்கிடுவாங்க, ஆனா நம்ம இரவுல தூங்காதபடி காணப்படுவோம். அதே போலதான் இந்த சீசர்கள் என்ன செய்தாங்க? அவரிடத்துல அவ்வளவு அற்புதம் பெற்று எல்லா சுகங்களையும் பெற்று அவர்கள் என்ன செய்தாங்க? அவ்வளவு அற்புதங்களை கண்டவர்கள் அந்த நேரத்துல ஏசப்பாவுக்காக ஜெபம் பண்ணாதபடி அவங்க என்ன செய்தாங்க? நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபங்கள், ஆவி உற்சாகம் இல்லாதான் மாம்சமோ பலவீனமானது என்று சொல்கிறார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சிசுர்களுக்கு வந்து, இனி நித்திரை பண்ணி இணைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரனுடைய பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கணும், இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் பாருங்கள் என்றார். பாத்தீங்களா? அவருடைய தனிமை சூழ்நிலையில அவர் எவ்வளவு வியாகுலப்பட்டு அந்த இரத்த வேர்வையாய் அவர் ஜெபம் பண்ணும்போது, முகம் குப்புற ஜெபம் இரத்த வேர்வையாய் அந்த அழுகை வந்துச்சான், கண்ணீர். அதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய தனிமையின் வேதனை அவருக்கு தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தனிமை சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க ஒருபோதும் நீங்க தனிமையா இருக்குன்னு நினைச்ச கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வார்? தனிமை சூழ்நிலையிலே மாற்றிப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் தனிமையா இருக்கிற நேரங்கள்ல அவர் இயேசுப்பாவே அவர் அவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரனா இருந்தோம் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப ஏசப்பாவுக்கு அவ்வளவு ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும். அதனால அப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? அந்த தனிமை சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பாருங்க.
அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் கிடையாது. அந்த யாக்கோபு பாருங்க, அந்த ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய வீட்டை விட்டு என்ன செய்றார், தன் தாயிட்ட சொல்லிட்டு தன் மாமனார் வீட்டுக்கு போறாரு. தாய் மாமன் வீட்டுக்கு போய் அங்க போய் ஒரு அடிமை போல என்ன செய்றாரு, வேலை செய்கிறார். தனிமையா போறாரு. போய் வேலை செய்து அங்க போய் திருமணம் முதல்ல அவர் ராகேல விரும்புறாரு. ஆனா ராகேல் கொடுக்காம ஏமாத்தி அவங்க தாய்மாமன் வந்து லேயால கொடுத்துட்டாரு. பழையபடி 6 வருஷம் என்ன செய்தாரு, ராகேலுக்காக வேலை செய்றாரு. அப்புறம் அவன் திருமணம் முடிச்சு நிறைய குழந்தைகள்லாம் பிறந்து அப்புறம் அந்த அந்த அவங்க வேலை செய்ய தகுந்த கூலியை கூட அந்த மாமனார் கொடுக்கறதுக்கு என்ன செய்தாரு, அவரு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்காரு. அதுக்கப்புறம் அந்த புள்ளி புள்ளியா விழுந்த அந்த ஆடு குட்டிகள் எனக்கு, மற்றது உங்களுக்குன்னு சொல்லி அதை பிரித்து அந்த ஈனும் போது அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறது நிறைய இருக்கும். அப்ப அது கிடைத்ததெல்லாம் யாக்கோபு என்ன செய்தாரு, பரிவாரங்களோடு வர்றாரு. தனிமையாய் போன யாக்கோபு மனைவிகள், மறுமனையாட்டிகள், குழந்தைகள், ஆடுகள், ஏகப்பட்ட செல்வங்களோடு என்ன செய்றார், வருகிறார். பார்த்தீங்களா? அ அந்த யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒருவரையும் தனிமையாய் விடுகிற தேவன் இல்ல. ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் அநாதி தேவன். அந்த அநாதி தேவனுக்கு அநாதியாய் காணப்படுகிற எல்லாருமே தெரியும். தனிமை சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவர் பாடுபட்டு என்ன செய்தாரு, அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டனாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய என்ன செய்றார், வல்லவராய் காணப்படுகிறார். ஒருவேளை தனிமையா இருக்கிற சூழ்நிலை நம்மளால ஜெபிக்க முடியாது. யாருடைய ஜெப உதவியாவது நம்மளுக்கு தேவைப்படும். ஏசப்பா பாருங்களேன், அவர் அந்த ஆத்ம வியாகுலப்படும்போது அவருக்கு கூட அந்த ஜெப உதவி தேவைப்பட்டுச்சு. சீசர்கள்ட்ட சொல்றாரு, எனக்காக ஜெபிங்க என்று. மற்ற சீசர்கள்லாம் விட்டுட்டு அவருக்கு உரிமையா அந்த 3 சீசர்களா பிரியமா இருந்த அந்த சீமோன், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போறாரு. அவர்களும் தூங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஆனா ஏசப்பா தனிமையா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காணப்பட்டார். அதனால தனிமை சூழ்நிலையை கொடுத்து ஒருபோதும் நம்ம நினைச்சக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வாக்கு கொடுத்த தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். நம்ம என்ன நிலைமையில, என்ன சூழ்நிலையில எப்படி காணப்பட்டாலும் நம்ம வானத்தை மாத்திரம் அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை கூப்பிடுங்க. அந்த பெருமூச்சின் சத்தத்தை நிச்சயம் தேவன் கேட்கிறாய் காணப்படுகிறார். யாராவது தனிமையான சூழ்நிலையில நீங்க காணப்படுறீங்களா? ஒருவேளை எல்லாரும் இருந்தும் உள் உணர்வு ஒரு தனிமை, யார்கிட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்லலாம் என்று காணப்படுதுன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில உங்க பாரங்களை வைத்துவிடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஜெயிப்போமா? இயேசுப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. இயேசு ராஜா, தனிமையின் சூழ்நிலை மாற்றுகிற தேவன் நீர் ராஜா. இயேசப்பா, இந்த நேரத்துலப்பா யாரெல்லாம் அந்த நேரத்துல ஜெபத்தோடு காணப்படுகிறார்களோ எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை தனிமை சூழல்ல காணப்பட்டாலும் தகப்பனே, ஒருவேளை குடும்பத்தோட எல்லாரோட இருந்தாலும் மன பாரத்தினால் அவர்கள் ஒருவேளை தனிமையாய் நினைத்தால் அந்த தனிமை உணர்வை மாற்றி போடுங்கப்பா. அவர்கள் எல்லா வேதனையும் மாற்றி போடுங்க. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. இந்த நேரத்துல பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேற்றுங்க. உங்களுடைய ஆணி பாய்ந்த கருத்தினால எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென்.